இந்த வீடியோவில் ஃப்ளட்டரையும் ஃபயர்பேஸையும் பயன்படுத்தி எப்படி ஒரு லொக்கின் எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு ஃப்ளட்டரையும் மொபைல் ஆப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் லொக்கின் பண்ணுறதுக்கு, ஜூஸை லொக்கின் பண்ணுறதுக்கு. அதில் main.art என்ற ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். லிப் என்ற ஃபோல்டருக்குள்ளே நாங்கள் கிரியேட் பண்ணின எல்லா ஃபைல்ஸும் இருக்குது. அதில் முதல் Firebase கோர்ன்றதை இம்போர்ட் பண்ணணும். மெட்டீரியல் டாட்ன்றதையும் நாங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு மெயின் என்ற ஒரு மெதட்டுக்குள்ளே நாங்கள் எங்களோட Firebaseக்குரிய API கீ, ஆப் ஐடி எல்லாத்தையும் கால் பண்ணியிருக்கிறோம். இதில் நாங்கள் இந்த main.art ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜஸ் மை ஆப் என்ற பேரில் கிரியேட் பண்ணி அதுக்கு நாங்கள் டைட்டில் வச்சுருக்கிறோம். நாங்கள் டைட்டிலும் வச்சு நாங்கள் விட்ஜஸ் கிரியேட் பண்ணி அது லொக்கின் ஸ்க்ரீன் என்ற அடுத்த பேஜில் லொக்கின் ஸ்க்ரீனுக்கு அட்மின் லொக்கின்ன்றதில் லொக்கின் ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி நாங்கள் இப்படி ஒரு லொக்கினுக்குரிய ஒரு 2 டாட் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று main.art ஃபைல், அடுத்த admin login.art ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் நாங்கள் Firebaseல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். அட்மின் ஹோல்ட் பண்ணி ரெண்டையும் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் Firebaseல கொடுத்து வச்சுக்கிறோம். யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லொக்கின் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு அட்மின் டேஷ்போர்ட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் பேசிக்காக ஒரு லொக்கினுக்குரிய ஃப்ளட்டரையும் Firebaseையும் யூஸ் பண்ணி நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். லொக்கினுக்குரிய ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் main.art என்ற ஃபைலும் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் admin login.art என்ற ஃபைல் 2 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அங்கே main.art என்ற ஃபைலிருந்து நாங்கள் இந்த தரப்பட்ட லொக்கின் ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி நாங்கள் இந்த பேசிக்கான ஒரு அட்மின் ஹோம்ன்றதில் நாங்கள் இப்போ லொக்கின் பண்ணிக்க அட்மின் ஹோமுக்கு போகிற மாதிரி அட்மின் டேஷ்போர்ட்டுக்கு போகிற மாதிரி பேசிக்கான ஒரு ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லொக்கின் பண்ணிக்க எங்களுக்கு அட்மின் டேஷ்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இந்த பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் லொக்கின் பண்ணின அப்புறம் வர அட்மின் டேஷ்போர்ட். அப்படி நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். main.art என்ற ஃபைலில் லொக்கின் ஸ்க்ரீன் அண்ட் இதை லொக்கின் ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி எழுதியிருக்கிறோம். லொக்கின் ஸ்க்ரீன் லொக்கின் ஸ்க்ரீன் அண்ட் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ் அட்மின் லொக்கின்ன்றதுக்கு லொக்கின் ஸ்க்ரீனுக்குரிய ஸ்டேட்ஃபுல் விட்ஜஸ் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி லொக்கின் என்ற ஒரு ஹெடிங் டெக்ஸ்ட் போட்டிருக்கிறோம். ஹெடிங் அதை தொடர்ந்து அடுத்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதுக்கு நாங்கள் கொலம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே சில்ட்ரனுக்குள்ளே ஃபீல்ட் டைட்டில் யூசர் நேம் என்ற ஒரு டைட்டில் கொடுத்து கஸ்டம் ஃபீல்டில் நாங்கள் என்டர் யுவர் யூசர் நேம்ன்றதை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அடுத்த ஃபீல்ட் டைட்டில் பாஸ்வேர்ட் கொடுத்து அடுத்த கஸ்டம் ஃபீல்டில் என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அங்கால பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அவன்ட்டுக்கு யூசர் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ஜெஸ்டர் டிரெக்டர் அதை யூஸ் பண்ணி நாங்கள் டெப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஐடி கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் என்று கொடுத்துருக்குறோம். அடுத்த ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் டெக்ஸ்ட் என்று கொடுத்து இப்படி நாங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு தரப்பட்ட லொக்கின் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு லொக்கின் ஆகிற மாதிரி நாங்கள் இந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி லொக்கின் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் நாங்கள் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். மேலே டெஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஐடி கண்ட்ரோலர் ஈக்குவல் டு டெஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர், அதே மாதிரி டெஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் ஈக்குவல் டு டெஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ரெண்டு யூஸ் பண்ணி ஐடி கண்ட்ரோலரும் பாஸ்வேர்ட் கண்ட்ரோலரையும் யூஸ் பண்ணி பிறகு அங்கே ஒரு ஃபீல்டுக்கையும் கண்ட்ரோலரை மென்ஷன் பண்ணுற மூலம் அந்த டெக்ஸ்ட்டை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுற இதில் Firebaseல இருந்து எடுத்து எங்களுக்கு லொக்கின் ஆகிறதுக்கு நாங்கள் இப்படி ஒரு பேசிக்கான ஒரு லொக்கினுக்குரிய ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால்
வந்து main.dart என்ற ஃபைல் வந்து ரன் ஆகும். நாங்கள் பிக்சல் 5 API 29 அந்த இதை வந்து எமியூலேட்டரை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து அதில் வந்து ரன் பண்ணுற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். main.dart என்ற ஃபைலை வந்து ரன் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு வந்து முதலாவது main.dartல வந்து நாங்கள் லொக்கின் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி எங்களுக்கு வந்து லொக்கின் பண்ணிக்க எங்களுக்கு டேஷ்போர்ட் வந்து ஷோ ஆகிற மாதிரி இந்த பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃப்ளட்டரில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளட்டரையும் ஃபயர்பேஸையும் பயன்படுத்தி இதில் வந்து பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுக்க யூசர் நேமும் பாஸ்வேர்டுன்னு நாங்கள் ஃபயர்பேஸில் வந்து அட்மின் என்றதை கொடுத்துருக்குறோம். அப்போ யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வந்து அட்மின் என்று கொடுத்து நாங்கள் லொக்கின் பாஸ்வேர்டும் வந்து அட்மின் என்று கொடுத்து நாங்கள் லொக்கின் என்ற பட்டனை கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து அட்மின் என்ற டேஷ்போர்ட் வந்து ஷோ ஆகிற மாதிரி இப்படி பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து ஃபயர்பேஸில் வந்து நாங்கள் அட்மின் என்ற கலெக்ஷனுக்குள்ளே வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு நேமும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதை பயன்படுத்தி தான் எங்களுக்கு வந்து லொக்கின் ஆகிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.